வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இந்த முஷிதா விவசாயம் யூடியூப் சேனலூடாக நாம் இணைந்திருப்பது சீதாயிலே எனப்படும் நுவரெலியாவில் காணப்படும் ஒரு பிரசித்தமான ஒரு இடத்தில் இன்று சந்திக்கின்றோம். அக்கா அவங்களோட பேர் என்ன? சுப்ரியா சரஸ்வதி. 6வது தேயிலை எடுக்கலண்டா இளைஞர்கள் இல்லைன்ற அளவுக்கு இருக்கின்றோம். அந்த அளவான அந்த தேயிலை கொழுந்துடன் இன்று சந்திக்கின்றோம். இந்த கொழுந்தை படைக்கும் எமது சுப்ரியா சரஸ்வதியை சந்திக்கின்றோம். இந்த தொழில் எவ்வளோ காலம் ஈடுபட்டு வரீங்க? 17 வருஷம் ஈடுபட்டு. எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் பிள்ளைங்க உங்களோட செய்கிறார் எஸ்டேட்லாம் இது செய்கிறார். வருமானம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2 பேருக்கு 20,000 ரூபாய். பிள்ளைகள் என்ன படிக்க? மகன் வந்து 7வது செய்கிறார். 2 பேரும் அரசாங்க பாடசாலையில் இல்லை பள்ளிக்கூடம். இங்கே பிறந்ததில் இன்னொரு இலவச கல்வி இல்லை என்றால் இந்த 20,000 போதாதுதான். அவ்வாறான ஒரு கஷ்டமான இந்த இக்கட்டான இந்த தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்றார்கள். இது ஒரு ரம்மியமான சூழலாக இருந்தாலும் அவருடைய இதயங்கள் இன்னும் காயமாக இருக்கின்றது. அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தோட்ட தொழிலாளர்களாகவே இந்த தோட்ட தொழிலாளர்கள் காணப்படுகின்றார்கள். நீங்கள் இதை தாண்டி ஏதாவது வருமானம் மரக்கறி தோட்டத்துக்கு அது எப்போ போவீங்க? அதுலேயே போட்டு வெளியே போட்டுட்டு அதில் போவீங்க. இதில் வர ஒரு நாளை வருமானத்தை விட அதில் எவ்வளோ வருது? 10,500 கொடுப்பா. திருமதி பயிரை செய்தாலும் இன்னும் ஒரு தோட்ட தொழிலாளியாக இருந்து மரக்கறி தோட்டத்துக்கு வேலை செய்தால்தான் வருமானம் கூட வருவதாக அம்மனியாக கூறப்பட்டது. அடுத்தது இது இந்த பறிக்கிங்க. இதில் நீங்கள் இந்த 1 கிலோக்கு எவ்வளோ தருவா? 18 கிலோ எடுத்து 1000. ஒரு நாளைக்கு நீங்கள் 18 கிலோ எடுக்கணும். எடுத்தால் தான் இதில் நீங்கள் கொண்டு பறிக்கிறத இப்போ நானே ஒன்று பறிக்கிறத நீங்கள் ஒரு 10 பறிச்சிக்கணும். அந்த அளவு அந்த என்ன ஸ்கில் லேபர்ஸாக இருக்கீங்க. நீங்கள் உண்மையாகவே அது பழக்கப்பட்டதால் உடனே உங்களால் அதிக அளவு குழந்தைகள் பறிக்கக்கூடியதாக குழந்தைகளை பறிக்கும் போது தெரிவு செய்து பறிக்கிங்களா? எப்படி அது நல்ல குழந்தை இதை நீங்கள் இப்போ கருப்பையில் தச்சியெல்லாம் பறித்து எடுத்து போனீங்கன்னா அதை எடுப்பாளா இல்லை எடுக்க மாட்டோம். மொத்தமாகவே எடுக்காமல் கொடுக்கணும். இந்த கருப்பையில் இருந்தால் பொறுத்து கொடுப்போம். திரும்ப ஒரு வேலை வருங்கிறதால நீங்கள் இங்கே அதை சரியான முறையில் பறிச்சுட்டு முறையில் தான் எடுத்து கொடுப்போம். அப்போ ஒரு நாளைக்கு 18 கிலோ நீங்கள் எடுக்கலாம். இந்த உரிய இடங்களில் போய் சந்திக்கும் போது தான் அந்த ஒவ்வொருத்தர வழிகளும் விளங்கக்கூடியதாக இருக்குது. அப்படியான வழிகளோடையும் தங்களோட குடும்பம் பிள்ளைகள் தங்களோட வாழ்வாதாரம் என்றதுக்கு இணங்க இந்த ஒரு தோட்ட தொழிலாளியாக காணப்படுகின்றார். நாட்டுக்கு பெரும் வருமானத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாளர்களாக இருந்தாலும் தங்களுடைய இதயங்கள் இன்னும் காயமாகவே இருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விவசாயம் யூடியூப் சேனல் எப்பயுமே கிழக்கு மாகாணத்தில் உள்ள விவசாயிகளை மாத்திரக்கு முதல் காட்டியது என்றாலும் இந்த தடவை ஒரு வித்தியாசமாக நுவரெலியாவில் காணப்படும் சீதாயி என்ற பிரதேசத்தில் உள்ள இந்த தோட்ட தொழிலாளர்களை சந்தித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது ஒரு வித்தியாசமான ஒரு நேர்காணலாக அமைந்தது. இந்த முஷிதா விவசாயம் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அந்த நேர்காணலை தந்தமைக்காக இதுவரைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.